In the name of Allah, the Beneficent, the Merciful. உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன தோழா, ஒன்றுமே நடக்கவில்லை ரொம்ப நாளா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கருப்புக்குள்ளா கண்ணாடி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ஹேராம் என்ற ஒரு குறும்படத்தை பற்றி தான். ஷார்ட் பிலிம். லெனின் பாரதின்னு ஒரு இயக்குனர் இயக்கியிருக்கிறாரு. வெறும் 6 நிமிஷம்தான். அந்த 6 நிமிஷத்துல 2 டைலாக் எவ்வளோ ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்காரு, எவ்வளோ சமூக அக்கறையுடன் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது தான் அந்த குறும்படத்தினுடைய கதை. 6 நிமிஷத்துல உள்ள கதை. அதை நான் சொல்லிடலாமா? சொல்லிட்டாக்கா அப்போ அவர் எடுத்ததுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால நான் அந்த கதையை சொல்ல விரும்பல. அந்த குறும்படத்தை பாருங்க. அதுக்கு முன்னால் ஒரு சம்பவத்தை சொல்றேன். வட மாநிலத்தில் ஒரு பெரிய ஸ்கூல், 12ஆம் வகுப்பு வரை இருக்கும் ஸ்கூல். அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்துறதாக அவங்க முடிவெடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு விழா. அதில் ஒரு 3 பேரண்ட்ஸை வர வைக்கணும், 3 பேருடைய பேரண்ட்ஸை வர வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க முடிவெடுக்கல. யாரை வர வைக்கலாம் அப்படின்னு இல்லை, இந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க. ஒரு தாயை பற்றி ஒரு சிறப்பாக ஒரு கட்டுரை எழுதிட்டு வர சொல்லுவாங்க. எல்லாருமே எழுதிட்டு வந்துட்டாங்க. மறுநாளைக்கு நடக்க போகுது அந்த நிகழ்ச்சி. சரின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அதை எழுத்துட்டு வந்ததில் அதிலிருந்து ஒரு பேப்பரை எடுத்து ஒரு ஆசிரியர் எடுத்து கொண்டு போய் பிரின்சிபால்கிட்ட கொடுக்குறாரு. பிரின்சிபால் ஒரு மாணவி எழுதுனது அது. அதான் அன்னையை பற்றி எழுத சொல்லியிருக்காங்கல்ல, அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அந்த பேரண்ட்ஸ் அப்படியே அதை படிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரியா உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டு பியூனை கூப்பிட்டு அந்த தோட்டக்காரனை போய் கூப்பிட்டு வா அப்படின்றாரு. தோட்டக்காரனை போய் கூப்பிட்டா அவர் சட்டை இல்லாமல் தோட்டத்தை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி உங்களை பிரின்சிபால் கூப்பிட்றாருன்னு அவர் பதறி அப்படியே ஓடியாடுறாரு நடுக்கத்தோட. என்னன்னு தெரியல அப்படின்னு பிரின்சிபால் ரூமுக்கு வராரு. அந்த பேப்பர் எடுத்து பக்கத்தில் இருந்த அந்த ஆசிரியரிடம் கொடுத்து இதை படிங்க அப்படின்றார். அவங்க அந்த பேப்பரை பிரித்து படிக்கிறாங்க. அந்த மாணவி எழுதுனதை. நான் ஒரு மலை கிராமத்தில் பிறந்தவள். நான் பிறந்து 2 மணி நேரத்தில் என்னுடைய தாயார் இறந்து விட்டார். நான் என் தாயாரிடம் எந்த ஸ்பரிசத்தையும் அனுபவிக்கவில்லை. என் தாயாரை பற்றி எனக்கு தெரியாது. என்னை தாயை பற்றி எழுத சொன்னால் எனக்கு என்ன தெரியும்? நான் பிறந்தவுடன் என்னை கொன்றுவிடச் சொல்லி என் தாத்தா, என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் சொன்னார்களாம். என் தகப்பனார், என்னுடைய தந்தை என்னை அங்கிருந்து தொலை தூரம் தூக்கி கொண்டு வந்து வேற இடத்தில் வைத்து என்னை வளர்த்து 12ஆம் வகுப்பு வரை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். என் தந்தை எனக்காக திருமணம் செய்யவில்லை. மிக ஏழ்மையான நிலையிலும் என்னை இந்த நிலைக்கு படிக்க வைத்து என்னை உயர்த்த வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவரை பற்றி தான் நான் சொல்ல முடியும். இந்த நேரத்தில் என் தந்தையை பற்றி நான் சொல்லாவிட்டால் நான் நன்றி கெட்ட மகளாக மாறிவிடுவேன் என்று அதில் எழுதியிருக்கிறது. அனைவரு கண்களிலும் கண்ணீர் கலங்கிவிட்டது. அந்த தோட்டக்காரரும் அழுகிறார். யார் தெரியுமா அந்த தோட்டக்காரர்? அவர்தான் அந்த மாணவியின் தந்தை. ஒரு மகளை படிக்க வைப்பதற்காக மனைவியை இழந்து அவர் வாழ்க்கையை தியாகம் செய்து தோட்ட வேலை செய்தும் பொருளாதாரத்தை ஈட்டி இந்த அளவுக்கு படிக்க வைக்கிறார் என்றால் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்ல நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல நேர்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், இதற்கு முன் நடந்த உண்மையான வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும், நல் ஒழுக்கத்தோடு வளர வேண்டும் என்றெல்லாம் கற்பனை செய்துதான் அனைத்து பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறார்கள். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் உண்மையை மறைத்து
பொய்யான பாடத்தை புகுத்த முயற்சி செய்யும் சூழல் இன்று உருவாகி கொண்டிருக்கின்றது. வருங்காலத்தில் அவர்கள் எந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும்? யார் தியாகம் செய்ததை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும்? எது உண்மை எது பொய் என்று அவர்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி அவர்கள் தெரிந்து கொள்வார்கள்? கல்வி மூலமாக தெரியக்கூடிய உண்மை கூட, நீதி கூட, நேர்மை கூட, உண்மை கூட இப்படி மறைக்கப்பட்டால், இப்படி அவர்களுடைய சித்தாந்தத்தை இதில் திணிக்கப்பட்டால் எப்படி அவர்களுக்கு உண்மை தெரியும்? இப்படி பல உண்மைகளை, பல நீதிகளை, பல நேர்மைகளை, பலர் தியாகத்தை மறைக்கக்கூடிய நிலை இன்று உருவாகி கொண்டு இருக்கிறது. இதை பற்றி ஒரு அருமையான அற்புதமான கருத்தை சொன்ன அந்த குறும்படத்தை பற்றி தான் நான் சொல்லுகிறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த குறும்படத்தை பாருங்கள். அதில் உங்களுக்கு உண்மை விளங்கும். மீண்டும் அடுத்து ஒரு காணொளியோடு நாம் சந்திப்போம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.